அண்மை செய்தி. போலீசாருக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் நீதிபதிகள் பதிலளித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். காவலர்கள் சார்பு ஆய்வாளர் உள்ளவர்களுக்கு வாரம்பை வழங்கும் என கடந்த 2022 ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை முறை நடைமுறை வழக்கில் தனியார் தொண்டு நிறுவனங்கள், அரசு ஊழியர், ஆசிரியர் என அனைவருக்கும் சங்கங்கள் இருக்கையில் காவல்துறையிற்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை? இது ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லையான நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். 2021 தமிழக முதல்வரால் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் உத்தரவுகளில் அரசு அறிவை மதிப்பதில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மனுதாரர் விளம்ப நோக்கிற்கு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ள என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை எனில் அந்த அரசாணை விளம்ப நோக்கிற்காக பிறப்பிவிட்டார் என கூற எழுப்பான நீதிபதி கேள்வி எழுதார். வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆசிம்பட்டியை சேர்ந்த காவலர் இந்த மதுரை அமர்வு ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த தமிழக காவல்துறை அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வுக்கு பணியாற்ற வேண்டியுள்ளதாகவும் காவலர் தரப்பு தொடர்ந்து புகார் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை பல்வேறு பிரச்சனையை எதிர்கொள்கின்றன. முறையான விடுப்பு உள்ளதால் அந்த மன உலகத்தை பொதுமக்களை கோபம் காட்டும் சூழல் விடுப்பாளர் என கூறுகின்றனர். இதன் அடிப்படையில் கடந்த 2021 ஆண்டு தமிழக முதல்வர் சட்டசபையில் வார விடுமுறை வழங்கும் என கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக டிஜிபி சுற்றறிக்கை பிறப்பித்தார் என கூறினார். இதை தொடர்ந்து வழக்கு விசாரித்த நீதிபதி பட்டு தேவானந்த், தனியார் தொண்டு நிறுவனங்கள், அரசு ஊழியர், ஆசிரியர் என அனைவருக்கும் சங்கம் இருக்கையில் காவல்துறையில் வேறு மட்டும் சங்கம் இல்லை, இது ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லையா என கேள்வி எழுப்பி இது சம்பந்தமாக விளக்கமளிக்க உத்தரவிட்ட வழக்கு விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளனர். இரண்டாயிரத்தி 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் அது விளம்பர நோக்கத்திற்கானதா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.